முனிவர் பெருமானே, கிட்கிந்தையின் மன்னன் என்ற முறையில் நடந்த தவறுக்கு நான் பொறுப்பேற்கிறேன். இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு வாக்களிக்கிறேன். இந்த தவறை எவர் செய்திருந்தாலும் அவனை கண்டுபிடித்து அவருக்கான தண்டனையை அளிப்பேன். தாங்கள் புரிந்து கொள்ளவில்லை உளியம் அவர்களே. தண்டனையை உங்கள் நாட்டில் உள்ள அனைவரும் அனுபவிக்க வேண்டும். ஒரு தந்தையாக அவர் அவருடைய கடமையை எந்த குறையும் இல்லாமல் அவர் செய்துவிட்டார். என் தந்தையின் கௌரவத்தையும் அவருடைய மரியாதையையும் காக்க வேண்டியது பிள்ளையான என் கடமை. நான் என் தந்தையின் ரத்தம். இந்த ரத்தம் ஒரு நாளும் ஓயவே ஓயாது. நான் குற்றவாளியை கண்டுபிடிக்கிறேன். இந்த நூல்களை திருடிச் சென்றவன் எவனாக இருந்தாலும் அவனை தேடி கண்டுபிடிப்பேன். தண்டனையை பெற வேண்டியவன் பெற்றே தீருவான். என்றும் இந்த கிட்கிந்தையும் அழியாது, வானர இனமும் அழியாது. குற்றம் என் மீது சுமத்தப்பட்டுள்ளது. கலங்கம் எனது பல வருட விசுவாசத்திற்கு ஏற்பட்டுள்ளது. என் கடமையின் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. இவை அனைத்திற்குமே நான் பதில் சொல்லியே ஆக வேண்டும். கிட்கிந்தையின் சேனாதிபதி கேசரி, உங்கள் அனைவரின் முன்னிலையிலும் வாக்களிக்கின்றேன். எங்கிருந்து காணாமல் போன நூலை கண்டுபிடிக்க முடியவில்லை என்றால் மீது தாங்கள் சுமத்திய குற்றங்களை ஏற்றுக்கொள்கிறேன். நான் சத்தியம் செய்து கொடுக்கிறேன். அப்படி ஒரு நிலைமை ஏற்பட்டால் என்னுடைய இந்த வாளால் மன்னர் உளியம் அவர்கள் என்னுடைய தலையை துண்டித்து விடலாம். இல்லை கேசரி, தங்கள் திருவடியின் மீது ஆணையிட்டு சொல்கிறேன். மக்களுடைய மகன் மாருதி அவனுடைய தந்தையை தலைகுனியவே விடமாட்டான். வெற்றியோடு வா மகனே. வலதுபுறம் வீரர்களின் கூடாரம் உள்ளது. இந்த திசையில் கிட்கிந்தையின் அரண்மனை உள்ளது. எதிரில் போனால் அடர்ந்த காடு உள்ளது. இந்த நூலை களவாடி சென்றது அசுரனாகத்தான் இருக்க வேண்டும். இங்கிருந்து செல்வதற்கு இது ஒன்றுதான் வழி. நீங்கள் இருவரும் புறப்படுங்கள். மன்னிக்க வேண்டும் சுமேரு மன்னா, வானிலை மோசமாக உள்ளது. வனத்திற்கு செல்வது பாதுகாப்பானதல்ல. கௌரவமே பணயம் வைக்கப்பட்டுள்ளது. இந்த நேரத்தில் இது பற்றி எல்லாம் யோசிக்க கூடாது. அவ்வளவு தூரமா சென்று இருப்பான். அவனை எங்கு சென்று தேடுவேன்? எனக்கு விளங்கி விட்டது. நீ எடுத்தவனை பார்த்திருக்கிறாய், அப்படித்தானே? இடத்தை காட்டு. இந்த காட்டில் இவ்வளவு புகை எப்படி வந்தது? இவர் இங்கென்ன செய்கிறார்? எனக்கு எங்கெல்லாம் இதிலெல்லாம் இடையூறு வருகிறதோ இடங்களில் எல்லாம் இவர் வந்து விடுகிறார். மன்னனுக்கு சேனாதிபதியாக இருக்க எந்த தகுதியும் இல்லை. நூலையே பாதுகாக்க முடியாதவர் நாட்டை பாதுகாத்து விடுவாரா? அமைதியாக இருங்கள். யாருக்கு தெரியும் எங்கே எந்த திருப்பத்தில் பரீட்சை நிறைவேறுமோ? பிரச்சனை என்று கூறியவுடன் அந்த பிரச்சனையே வந்துவிட்டது. இப்பொழுதுதான் புரிகிறது. நடந்த அனைத்திற்குமே இவர்தான் காரணம். எம்மிடத்தில் விளையாடுகிறீர்கள். பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான் என்பார்கள். என்னுடைய மனதில் எழுந்த சந்தேகம் உண்மை என்பதை புரிந்து கொண்டேன். தாம் நல்லவரே அல்ல, தீயவர். வயதானவர் அல்ல, வயதானவர் வேடத்தில் வந்திருக்கும் பெரியவர் தாங்கள். தந்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார். சானையும் வயதில் மூத்தவர்களையும் மதிக்க கற்றுக் கொடுத்திருக்கிறார். அதனால் தான் வயதில் மூத்தவரான உங்களை பற்றி நான் யோசிக்கவே இல்லை. தாம் எனக்கு துரோகம் செய்வீர்கள் என்று யோசிக்கவில்லை. நீங்களாகவே சொல்கிறீர்களா? இல்லை என்றால் நான் உண்மையை வரவழைக்கவா? சிறு பிள்ளை என்று நினைத்து கதை சொல்லாதீர்கள். உண்மையை தானே தெரிந்து கொள்ள விரும்புகிறாய்? சொல்கிறேன். இந்த ஞான நூலை நான் எடுக்கவில்லை. என்னோடு விவாதம் செய்து நேரத்தை வீணாக்கிக் கொண்டிருக்கிறாய். செல், அந்த ஞான நூலை யார் எடுத்தார்கள் என்பதையும் எங்கு இருக்கிறார்கள் என்பதையும் கண்டுபிடி. என் பிடியில் இருந்து உங்களால் தப்ப முடியாது. இந்த நூல் எங்கே? உண்மையை கூறிவிடுகிறீர்களா? உங்களை நான் வலுக்கட்டாயமாக சொல்ல வைக்கவா? நீங்களே முடிவு செய்யுங்கள். என்னை என்னவென்று நினைத்தாய்?
என் கையை விட நான் மட்டும் என் பொறுமையை இழந்து விட்டால் ஆபத்து உனக்குதான். சொல்லுங்கள், நீங்கள் உண்மையில் யார்? அதற்கு எங்கள் வாழ்க்கையில் வந்தீர்கள். இங்கே அந்த நூல். சொல்லுங்கள். விடு. அதில் வந்தால்தான் உங்களுடைய கையை நான் விடுவேன். சனிதேவே, காக்கை வாகனா சனிதே, சிவனை வணங்கும் சனிதேவே, நாயக சனிதேவே, ஹரிநீலன் மந்தகன் கருமநாயகன் போற்றி சனிதேவே, காரிநீலன் மந்தகன் கருமநாயகன் சனிதேவே, தமை தவறா சனிதேவே, நீலன் மந்தகன். உன்னுடைய தந்தை ஆபத்தில் சிக்கவிருக்கிறார். அவரை அந்த ஆபத்திலிருந்து காப்பாற்ற நீ செல்ல வேண்டும். இப்பொழுது வேண்டுமானால் நீங்கள் தப்பித்திருக்கலாம். திக்குவீர்கள். அன்று நீங்கள் செய்த செயலுக்கு உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். ஆபத்தை யார் அறிவார்? உன்னுடைய தாய்க்கும் தந்தைக்கும் அங்கு உன்னுடைய உதவி தேவைப்படுகிறது. கேசரி அவர்கள் அடர்ந்த காட்டிற்குள் நுழைந்து விட்டார். வானிலை மிகவும் மோசமாக உள்ளது. அவர் தனியாகவா? என்ன செய்வது அஞ்சனை? என்ன செய்வதென்று எனக்கு தெரியும். ஆறது துணிவிருந்தால் முன்னால் வா. மறைந்திருந்து தாக்குகிறாயே, நீ எல்லாம் ஒரு வீரனா? வந்து மோது. இந்த நூலை எடுக்க வந்ததானே இந்த புதைக்குழிக்குள் நீ விழுந்து விட்டாய். கிட்கிந்தையில் வைத்திருந்த இந்த நூலை திருடிச் சென்றவன் நீதானா? இது தந்தையின் குதிரை அல்லவா? இது எப்படி இங்கு? நண்பா, வா, நானும் உன்னோடு வந்து விடுகிறேன். நான் முகனே போற்றி, நான் முகன் போற்றி. கணவரும் மகனும் நான் செய்த தவறுக்கான தண்டனையை அனுபவிக்கிறார்கள். நான் இங்கிருந்து தேவலோகம் வந்துவிட்டால் அவர்கள் இருவரும் நலமோடு வாழ்வார்கள் அல்லவா? உன் கதை முடிந்தது கேசரி. இந்த நூலை எங்கு சேர்க்க வேண்டுமோ அங்கு சேர்க்கிறேன். நன்றாகத்தானே இருக்கிறது. கண்ட அந்த சூறாவளி ஆயையாகத்தான் இருக்க வேண்டும். ஞான நூல். நில்லுங்கள். தந்தையே, தந்தையே! தந்தையே, எழுந்திருங்கள் தந்தையே. கண்களை திறங்கள் தந்தையே. அது என் பிள்ளையின் குரல் தானே? வரமோ சாபமோ விலை இல்லாமல் கிடைக்காது. தேவலோகம் வருவதாக இருந்தால் ஒன்றை நினைவில் வைத்துக்கொள். கிழக்கு திசையில் இருக்கும் மால்யமலைக்கு சென்றால் தேவலோகம் செல்லும் வழி உனக்கு கிடைக்கும். பிள்ளையின் மனக்குமுறல். தன்னை பெற்றவன் படுக்கையில் படுத்திருப்பதை பார்த்தால் எந்த பிள்ளையாலும் தாங்க முடியாது. இருப்பினும் தன் பிறப்பின் அர்த்தத்தையும் இறைவனுக்கு தான் ஆற்றும் கடமையையும் கருத்தில் கொண்டு இந்த வேதனையை பொறுத்துக் கொள்ள வேண்டும்.